ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கும்பராசி நேயர்களே, ராகு தசை பலன்கள். ராகு தசை 18 வருடங்கள் உங்களுக்கு நடைபெறும் பொழுது ராகு பகவான் எந்த விதமான பலன்களை உங்களுக்கு கொடுப்பார்? ராகு பகவான் விருச்சிக ராசியில் உச்ச நிலையும் ரிஷப ராசியில் நீச நிலையும் பெறுகின்றார். ராகு பகவானும் கும்பராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான். சனி பகவானும் ராகு பகவானும் நட்பு கிரகங்கள் ஆகும். ஒரு ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ஒரு கிரகம் நன்மை செய்யணும்னாக்கா உங்களுடைய ராசி அதிபதியாக வரக்கூடிய சனி பகவானும் உங்களுக்கு நடக்கின்ற தசாநாதனும் ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா நட்பு கிரகங்களாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு அந்த கிரகம் நன்மையை செய்யும். ராகு பகவான் பொதுவாக உங்களுக்கு நன்மையை செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து 3, 6, 10, 11 இந்த ராசியெல்லாம் இருக்கும்போது ராகு பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார். மேலும் உங்களுக்கு ராகு பகவான் நன்மை செய்யணும்னா சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, புதன், சுக்கிரன், சந்திரன் இந்த கிரக சேர்க்கை பெற்று ராகு பகவான் நல்ல விதமாக இருந்தால் ராகு பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது ராகு பகவான் உங்களுக்கு நன்மை செய்வார். ராகு பகவான் தனித்த நிலையில் இருந்தாலும் கூட ராகு பகவான் 3, 6, 10, 11 இந்த ராசியெல்லாம் இருக்கும்போது ராகு பகவான் உங்களுக்கு நன்மை செய்வார். ராகு பகவானுக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றிட்டு வாங்க. மேலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எதுவோ அதை முறைப்படி நீங்க செஞ்சுட்டு வாங்க. இந்த 2 மட்டும் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா ராகு பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது ராகு பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார். நன்றி.